Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7 மென்சுரேஷனில் வால்யூம்ங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். வால்யூம்னா என்னென்னா ஒரு 3 டைமென்ஷனல் சாலிட் ஷேப். எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூபாய்ட், கோன், அதுக்கப்புறம் ஸ்பியர், இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப். அந்த 3 டைமென்ஷனல் ஷேப் வந்து ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறது தான் வால்யூம்னுட்டு சொல்லுவோம். அதை வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அதில் வந்து கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கும் கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலாஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கியூபாய்டு அண்டு கியூபாய்டு அண்ட் கியூபை பார்க்குறதுக்கு முன்னாடி வால்யூமே இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். வால்யூம்னா என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குங்கிறது தான் வால்யூம்னுட்டு சொன்னோம். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னுட்டு சொல்லுவாங்க. இதை எதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கியூபிக் யூனிட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே ஏரியாவாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் யூனிட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஏரியாங்கிறது ஒரு 2 டைமென்ஷனலாக பார்ப்போம். அதுவே வந்து வால்யூமுங்கிறப்ப வால்யூம் வந்து கியூபிக் யூனிட்ஸ்லாம் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஏன் கியூபிக் யூனிட்ஸில் வந்து டினோட் பண்ணுறோம்னா வால்யூம்ங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் சாலிட்ஸ் வந்து பார்க்குறதுனால அதுக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ்லாம் வந்து டினோட் பண்ணுவோம். அடுத்து கியூபோட ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ கியூபிக் யூனிட்ஸ். இதான் வந்து வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதுவே வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா ஏ கியூபிக் யூனிட்ஸ். இங்கே ஏங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா சைடு வேல்யூவை டினோட் பண்ணுது. அடுத்து சில கன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறேன். அதுவே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கியூப், அதாவது லென்த்தை தான் வந்து சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஆனால் வால்யூம்ங்கிறது அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுதுங்கிறது தான் வால்யூம்ன்ட்டு சொல்லுவோம். வால்யூம்ங்கிறப்ப அது மில்லி லிட்டர், அதுக்கப்புறம் கிலோ லிட்டர் அப்படி தான் வந்து நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அதுவே 1 சென்டிமீட்டர் கியூப் கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம 1 mlன்னுட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவே 1 மீட்டர் கியூப்னு கிடச்சிச்சின்னா அதனால் 1000 லிட்டர்னுட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1000 சென்டிமீட்டர் கியூப்னு எனக்கு கிடச்சிச்சின்னா அதை 1 லிட்டர்னுட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டருங்கிறத அடிக்கடி சம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எக்ஸசைஸில். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.